ஹபிபி திரைப்படத்தின் 2வது பாகம் உருவாகும் என்று அத்திரைப்படத்தின் இயக்குநர் மீரா கதிரவன் தெரிவித்துள்ளார். அண்மையில் வெளியான ஹபிபி திரைப்படம் வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெரும் வெற்றியை பெற்றுள்ளது. எனவே திரைப்பட குழுவினர் தமிழகம் எங்கிலும் உள்ள ஹபிபி திரையிடப்பட்டுள்ள திரையரங்குகளுக்கு சென்று வருகின்றனர். அந்த அடிப்படையில் திருநெல்வேலி PSS திரையரங்கத்திற்கு இத்திரைப்படத்தின் இயக்குநர் மீரா கதிரவன், திரைப்படத்தின் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ள இயக்குநர் கஸ்தூரி ராஜா, ஈஷா, அனுஸ்ரேயா உள்ளிட்டோர் வருகை தந்தனர். காட்சி நிறைவு பெற்ற பின் பார்வையாளர்கள் முன்பு திரைப்பட குழுவினர் தங்கள் திரைப்பட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் பார்வையாளர்கள் கேட்ட கேள்விக்கும் பதிலளித்தனர். அப்போது பார்வையாளர் தரப்பிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு பதிலளித்த இயக்குநர் மீரா கதிரவன், ஹபிபி திரைப்படத்தின் 2ஆம் பாகம் உருவாக்கிடும் திட்டம் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் திரைப்பட குழுவினருக்கு PSS திரையரங்கத்தின் சார்பிலும் பல்வேறு முக்கிய பிரமுகர்களின் சார்பிலும் பொன்னாடைகளும் புத்தகங்களும் பரிசாக வழங்கப்பட்டன. கதையில கடைசியா முடிவு ஹீரோ ஹீரோயின் சேர்ற மாதிரி இல்லல்ல, அது 2வது பாட்டு உண்டா? நீங்க என்ன விரும்புறீங்க? கேக்குறேன், உங்களுக்கு என்ன விருப்பம்? வரணும் சார், 2வது பாட்டு எடுக்கணும். ஆக்சுவலி என்னன்னா இந்த கதைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கல்ல, இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்கல்ல, தெருவுக்குள்ள வந்துட்டீங்கல்ல, 2 மணி நேரம் எங்களுக்காக நீங்க செலவழிச்சீங்கல்ல. இப்போ நான் என்ன பண்றோம், ஒரு இடத்துக்கு மேல பேனா உங்களை கொடுத்துறோம், நீங்க முடியல, நீங்க எழுதிக்கீங்க. அது என்னன்னா நாங்க 2 மணி நேரம் எங்களுக்காக நேரம் செலவழிச்ச உங்களுக்கு நாங்க உங்களை வேல்யூ பண்றதால அதை ஓப்பன் எண்டுன்னு சொல்லுவாங்க சினிமாவில். அது உத்தி. ஆடியன்ஸ் உங்கள்கிட்ட அவங்க முடிவை ஒப்படைக்கிறது அது ஒரு உத்தியா இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஹபிபியோடைய 2 பார்ட் உங்களுடைய சப்போர்ட்ல எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மேபி இந்த படம் வளைகுடா நாடுக்கு போகாமலே இங்கேயே இருந்து வளைகுடா வாழ்க்கையை சொல்லிச்சு, எப்படி சொல்லிச்சோ அதே முறை முழுக்க முழுக்க வளைகுடாவில் இருந்து இங்க இருக்கக்கூடிய குடும்பங்களுடைய உணர்வுகளை சொல்லலாம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறுலயே பல படங்களுடைய கதைகள் முடிப்போம். ரொம்ப பெரிய படங்கள் கூட ஒரு முதல் வாரத்தை எட்டி பிடிக்கிறதுக்கு தாளம் போடுது. அப்படி இருக்கிறப்போ உங்களை நம்பி எடுக்கப்பட்ட ஒரு சின்ன படத்துக்கு இந்த புதன்கிழமையில இவ்வளவு பேர் நீங்க வந்திருக்கீங்கன்னா, இனி 3வது வாரத்துல இது இன்க்ரீஸ் ஆகும். உண்மையிலேயே இந்த படம் சொல்ல போனாக்கா போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. முதல்ல ஒரு சின்ன மழை பெஞ்சு கொஞ்சம் தண்ணி நிறைய தண்ணி அப்படிதான் வந்துட்டு இருக்கு. நீங்க கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நான் இவ்வளவுலாம் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இது எந்த இடத்துல எனக்கு அதிர்ச்சியா இருந்ததுன்னா, நான் இந்த 15 நாளுமே அவர் பின்னாடி அவர் முன்னாடி போறாரு, நான் ஒரு நாட்டுப்படி மாதிரி பின்னாலே போயிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல என் பின்னால நிறைய பேர் வருவாங்க, நான் இவரு பின்னால போயிட்டே இருக்கேன். எல்லா தியேட்டருக்கும் போறோம், ஆயிரக்கணக்கான மக்களை பார்க்கிறோம். இந்த இஸ்லாமியர்களுக்கும் நமக்கும் எந்த தொடர்பு? நம்ம ஏன் இவர் கூட போறோம்? இப்படி நிறைய நாள் இஸ்லாமிய சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன், என்னமோ இருக்கு. அது எப்படிங்கிறதுக்கு எனக்கு எந்த இடத்துல எனக்கு பயம் இல்லை. ஹாய், நான் அனுஸ்ரேயா ராஜன். ஹபிபி படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை பண்ணியிருக்கோம். சாலிஹா இல்லாட்டி சாச்சின்னு அப்படி தான் எல்லோரும் இப்போ கூப்பிடுறாங்க. அண்ட் இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. ஐம் ஃப்ரம் கேரளா, பட் இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. நான் ஃபர்ஸ்ட் மூவி பண்ணது தமிழில். அது இப்படி ஒரு அப்ரிசியேஷன், இப்படி ஒரு ரிசீவ் பண்ணுவேன் ஆடியன்ஸ்னு நினைக்கவே இல்லை. அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் எனக்கு மீரா சருக்கு தான் எப்போவுமே நன்றி சொல்லணும். அண்ட் ஆல் டீம் ஆஃப் ஹபிபி ரொம்ப சப்போர்ட்டிவாக, ரொம்ப ஆக்சுவலி எனக்கு லாங்குவேஜ் கூட தெரியாது அந்த டைமில் கொஞ்சம் கூட, பட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் இப்போது எல்லா பிளேஸ்லையும் இப்போ நம்ம திருநெல்வேலி தியேட்டர் விசிட்டுக்கு வந்திருக்கோம். ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து அவ்வளோ அன்பாக, அவ்வளோ அக்செப்டன்ஸ் கொடுக்குறாங்க அந்த கேரக்டருக்கும் அந்த படத்துக்கும். ஸோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். தேங்க்யூ. என் பேர் ஈசா. நான் அபுதாயின்ற கேரக்டர் ஹபிபியில் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம், இங்கே தேட்டர் விசிட்டுக்காக வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல பயங்கரமான ரெஸ்பான்ஸாக இருக்குது. ரொம்ப ஹபிபி கூட நிறைய பேர் ரொம்ப டச் ஆகி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸும் மெயினாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை இப்போது 3rd வீக் வரைக்கும் நாங்கள் என்ட்ரு ஆகிட்டு 2 வாரத்துக்கு மேலே படம் இன்றைக்கெல்லாம் ஓடுறது பெரிய விஷயமா இருக்குது. பட் இந்தளவு நாங்கள்
எங்கள் படத்தை இவ்வளோ கேரி பண்ணி வந்திருக்கோன்னா கண்டிப்பாக அது எல்லா மக்களுக்கான படமாக இருக்கிறதுனால தான் நினைக்கிறேன் நான். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் படத்தை தேட்டரில் பாருங்கள். அடுத்த வாரம் ஓடிட்டுருக்கு. அதுக்கு அடுத்த வாரம் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த இது நான் 11th படிக்கும்போது நடந்துச்சு. அம்மாவை தான் ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அம்மாவால் போக முடியாதுங்கிறப்போ இந்த ஏஜில் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறப்போ எனக்கு வந்தாங்க. தென்காசியில் வச்சு ஆடிஷன் நடந்துச்சு. ஆடிஷன் போய் செலக்ட் பண்ணி ஒரு 15 டேஸ் கிட்ட ஷூட் இருந்துச்சு. அந்த ஹோல் சீன் நான் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நிலோஃபரோட ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த ஹோல் சீனில் நான் ஃபஸ்ட் ஹாஃபில் வர்றது ஃபுல்லாக ஒரு 15 டேஸ் கிட்ட ஷூட் இருந்துச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நமக்கு எப்போவுமே தெரியாதுல்ல, படம்னா இதுதான் அதுதான் அப்படின்னு நினச்சிக்குவோம். எனக்கு உண்மையாகவே போன பிறவே ஒரு சீனுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க அப்படிங்கிறதே எனக்கு அப்போ தான் ரிலைஸ் ஆச்சு. அதுலேருந்தே நான் எந்த படத்தையும் குறை சொல்கிறதே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்ஸ்.